recipient of gold medal in firing event. The second platoon commander is Preeti PS of Chennai. She is an engineering and specialist in biotechnology. The third platoon commander is Raja PN, a recipient of silver medal in outdoor activity, is an engineer and specialized in industrial biotechnology. இன்று அலங்கார அணிவகுப்பு கவாத்து குழுவின் தலைவர் பிருத்திவிராஜ் சௌஹான் அலங்கார அணிவகுப்பை வழிநடத்த இருக்கிறார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிரிவு படித்தவர். அவருக்கு உறுதுணையாக இருந்து சேர்ந்து வருகிறார் உதவி கவாத்து குழு தலைவர் செல்வி ராகவி அவர்கள். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராகவி அவர்கள் பிஇ விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம் படிப்பை முடித்தவர். இந்த அணிவகுப்பில் முதல் பிளாட்டூன் அணியை திரு மனோஜ்குமார் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறார். திரு மனோஜ்குமார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்தவர். இந்த அணிவகுப்பில் இரண்டாவது பிளாட்டூன் அணியை திருமதி பிரீத்தி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறார். திருமதி பிரீத்தி சென்னையை சேர்ந்தவர், பிடெக் பயோடெக்னாலஜி படிப்பை முடித்தவர். இந்த அணிவகுப்பில் மூன்றாவது பிளாட்டூன் அணியை திரு ராஜா அவர்கள் தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறார். திரு ராஜா சென்னையை சேர்ந்தவர், பிஇ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி படிப்பை முடித்தவர். Ladies and gentlemen, parade commander, platoon commander, all engineering graduates. தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருகை தர இருக்கிறார். தமிழக காவல்துறையை மேலும் வலிமையாக்க புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 86 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் வெற்றிகரமாக தங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள். 52 வாரங்களாக கொடுக்கப்பட்ட பயிற்சியில் சட்டத்தை மதிக்கும் மக்களிடத்தில் நண்பனாகவும் இனிமையாகவும் பழகுதல், அதே சமயம் வன்முறையாளர்கள், கொள்ளைக்காரர்கள் ஆகியோர் அஞ்சும் வகையில் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. Today happens to be the culmination of the rigorous training phase and the commencement of challenging journey. They move from the campus learning to a lifelong learning. Ladies and gentlemen, these young men have been taught to show concern for others who treat them, compassion for those who need them, courage to go where others fear to go, dedication to do the job, to do it well, dedication to the community, to keep it safe, courage to face and conquer their own fear, strength of body to protect others, strength of spirit to lead others. இங்கு பயிற்சி முடித்து செல்ல உள்ள பயிற்சி துணை காவல் கண்காணிப்பாளர்களில் 3 பேர் பல் மருத்துவர்கள், 3 வேளாண் பட்டதாரிகள், 3 முதுகலை பொறியாளர்கள், 58 பொறியாளர்கள், 7 முதுகலை பட்டதாரிகள், 1 ஆசிரியர், 9 பட்டதாரிகள் ஆவார்கள். 52 வாரங்கள் கொண்ட உள்ளரங்கு பயிற்சியின் நோக்கமாக பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு தேவையான அறிவு மற்றும் திறமைகள், அதோடு தொழில்முறை நடத்தைகள், ஒருமைப்பாடு மற்றும் நேர்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. Ladies and gentlemen, now I request our Director General of Police, Head of the Police Force, to receive the General Salute. Ladies and gentlemen, that marks the arrival of our Head of the Police Force.
Thank you, sir. Ladies and gentlemen, we have 3 dentists, 3 agriculture graduate, 5 postgraduate engineers, 58 engineers, 7 postgraduates, and 10 graduates from various districts who will be displaying the marching skill in this momentous day. The DSP probationers who have been trained in this prestigious academy will step out in an hour from the portals of this venerable institution. Ladies and gentlemen, they have been trained in the law subject. They have been given the basic knowledge on medical, legal, and forensic science, fundamental extremism, collection of intelligence, problem pertaining to foreign infiltration, need for community policing, management of media, importance of cybercrime. All have been elaborately handled by the experts of this prestigious academy. The experience, expertise, exposure, and the ethos of successful officer were all shared with the DSP probationer to ensure the state of Tamil Nadu is provided with a skilled police officers. Ladies and gentlemen, the training here experience a sense of achievement as they'll be joining the most reliable and trusted force of the country. The proud parents experience a sense of pride as the wards are sure to have a glorious and challenging life. But unheard and unfelt is the transformation and expectation which this occasion demands from each one of them. சிறப்புமிக்க வரலாறு மற்றும் பாரம்பரியத்திற்கு சொந்தமான தமிழக காவல்துறை தனது சீரிய மக்கள் பணியிலும் திறமையிலும் உலக காவல்துறை வரிசையில் உயரிய இடத்தை பெற்று வந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. சட்டத்தை மதிப்போருக்கு இன்முகம் காட்டியும் மீறுவோரை இரும்பு கரம் கொண்டு அடக்கியும் தனக்கென தனி முத்திரை பதித்துள்ளது தமிழக காவல்துறை. அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் பராமரிப்பதையே குறிக்கோளாக கொண்டு தமிழகம் தொழில் புரட்சியில் முதலிடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அரசுக்கு உறுதுணையாக, பொதுமக்களின் நண்பனாக, பாதுகாவலனாக, தியாக மனப்பான்மையுடன் காவல்துறை செயல்பட்டு வருகிறது. அறிஞர் அண்ணா அறிவித்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடன் வெற்றி நடை போடுகிறது தமிழக காவல்துறை. Ladies and gentlemen, they've been so trained that they would maintain uniformity without shedding their individuality. As some battles have to be fought alone, some path has to be crossed alone, and you never know when you need to walk alone. Go ahead, my friends, never give up. Great blessings are a result of great perseverance. Ladies and gentlemen, in a short while from now, we'll have our chief guest of our today's function, Honorable Chief Minister's arrival. All eyes now awaiting the arrival of Honorable Chief Minister in this prestigious academy. இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதற்காக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களும், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும், காவல்துறை தலைமை இயக்குனர், படைத்தலைவர் அவர்களும், தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் இயக்குனர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கிறோம். Ladies and gentlemen, the chief guest will be received by the Chief Secretary, Additional Chief Secretary Home, Director General of Police, Head of the Police Force, Director Tamil Nadu Police Academy. தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் சார்பாக பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் பங்கு கொண்டு பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மரியாதையை ஏற்று பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி ஒருங்கிணைந்த சைபர் பயிற்சி வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டி விழா பேருரை ஆற்ற இருக்கிறார்கள். நல்லோருக்கு நண்பனாகவும் தீயோருக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கும் காவல்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. Ladies and gentlemen, we have 43 lady officers, among the 86 deputy superintendent of police, 43 men and 43 women, a 50-50 today. Ladies and gentlemen, they were recruited in the year 2020 by the Tamil Nadu Public Service Commission and were trained for 52 weeks from 3rd August 2020. Today happens to be a red letter day for them, as they'll shoulder great responsibility in the service of nation and the people of Tamil Nadu. They will be marching in unison, swinging arms in harmony, holding heads high with zeal and enthusiasm. Ladies and gentlemen, it has been repeatedly reiterated in the training that the one who follows the crowd will usually get no further than the crowd. The one who walks alone is likely to find himself in a place where no one has ever reached. You have been trained for it. Check test. Check test. Check test. Ladies and gentlemen, the chief guest of today's function, Honorable Chief Minister, is on his way. He'll be here in a short while from now, receive the salute from the parade commander. This will be followed by the parade by the Deputy Superintendent of Police trainees. Ladies and gentlemen, the cultural program which you are going to see is from the Tamil Nadu Special Police and from the operations, the canine show, warrior parade, box firing, martial arts, pipe band, and mass band are some of the culturals which will be performed by the members of Tamil Nadu Special Police. Ladies and gentlemen, the Honorable Chief Minister will be escorted by the Mounted Police and the Outriders of Chennai Traffic Police to this arena. Ladies and gentlemen, apart from receiving the parade salute, the Honorable Chief Minister will also inaugurate the Cybercrime Complex.
இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப கடமை உணர்வுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயல்பட காவல் உயர் பயிற்சியகம் காவல்துறையினருக்கு துணை நிற்கின்றது. தமிழக காவல்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தன் பணிகளை திறமையாக, நேர்மையாக, சட்டப்படி மிக சிறப்பாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. காவல்துறை பணி மற்ற துறை பணிகளிலிருந்து வேறுபட்டது. களப்பணியாளர் காவல்துறை பணிக்கு உடல் திறன் மற்றும் மன வலிமை மிகவும் அவசியம். காவல்துறை பணி சீருடை பணி என்பதால் சமுதாயம் உற்று நோக்கும். இப்பணிக்கு தனிமனித ஒழுக்கம் மட்டுமின்றி பணியில் பாரபட்சமின்றி சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கண்ணியத்தோடு மக்களுக்கு சேவையாற்ற சிறப்பு பயிற்சிகளை தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் வழங்குகிறது. May I request one and all to switch off the mobile phone or to keep the phone in the silent mode? இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரும் தங்களுடைய மொபைல் போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்யுமாறும் அல்லது சைலண்ட் மோடில் வைக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவின் இறுதியில் கலை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதி தீவிர பள்ளி மோப்பனாய் பிரிவின் வண்ணமிகு சாகச காட்சியை உதவி ஆய்வாளர் திரு ஆர் குமார் அவர்களின் தலைமையில் அவர்களின் குழுவினரின் மோப்பனாய் சாகச நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மேலும் 60 காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் போர் வீரர் அணிவகுப்பு கலை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. மேலும் 60 காவல்துறையினர் பங்கேற்கும் பாக்ஸ் ஃபயரிங் கலை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. தற்காப்பு கலை தொடர்பான கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. பைப் பேண்ட் மற்றும் மாஸ் பேண்ட் கலை நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. Ladies and gentlemen, the Honorable Chief Minister will be received by the Chief Secretary, Additional Chief Secretary Home, Director General of Police, Head of the Police Force, Director TNPA, இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதற்காக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களும், உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும், காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் அவர்களும், தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் இயக்குனர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்.
Ladies and gentlemen, the fanfare marks the arrival of Honorable Chief Minister. Honorable Chief Minister will be escorted by the mounted police and the outriders of Chennai Traffic Police. Ladies and gentlemen, this marks the arrival of our Honorable Chief Ministers to this prestigious academy. The horses of mounted branch in the regalia. Well dressed are the outriders of Chennai Traffic Police. A smart turnout today to receive our Honorable Chief Minister. Ladies and gentlemen, Honorable Chief Minister, being received by the Chief Secretary, Additional Chief Secretary Home, the Director General of Police, Head of the Police Force, and Director Tamil Nadu Police Academy. Presenting a book as a mark of welcome. Sir, we welcome you to this prestigious academy. The Deputy Director is also presenting a book to our Honorable Chief Minister. தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். Ladies and gentlemen, we extend a very, very hearty welcome to our Honorable Chief Minister. We extend a very hearty welcome to Honorable Chief Minister, distinguished guests, and senior officers. தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். Ladies and gentlemen, now we request our Honorable Chief Minister to receive the ceremonial salute. The parade commander will now request our Honorable Chief Minister to inspect the parade contingent. The parade commander will escort the Honorable Chief Minister to
inspect the parade. Ladies and gentlemen, head of the force and head of the parade, accompanying Honorable Chief Minister. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்ற மகாகவி பாரதியாரின் சொல்லுக்கு ஏற்ப கம்பீரமாய் வீற்றிருக்கும் பயிற்சி நிறைவு செய்த காவல் துணை கண்காணிப்பாளர்களின் நிறைவு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுள்ளார் என்பதையும் இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிப்பாய் கழகம் நடைபெற்ற வேலூர் கோட்டையே பின்னர் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை பயிற்றுவிக்கும் பயிற்சி பள்ளியாக இருந்தது. அக்காவலர் பயிற்சி பள்ளியை தரம் உயர்த்தி சென்னையின் மத்தியில் காவலர் பயிற்சி கல்லூரியாக்கி பின்னர் உயர் பயிற்சியகமாக உருவெடுத்ததை துவக்கி வைத்து காவல் பயிற்சிக்கு மெருகூட்டியவர் அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நட்சத்திரங்களை தோளில் சுமக்கும் எமது காவலர்களின் அணிவகுப்பு விழாவிற்கு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக காவல்துறையை உலகின் சிறந்த காவல்துறையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி ஆட்டத்தில் பிரத்யேகமான சுற்றுச்சூழல், சிறந்த உட்கட்டமைப்பு வசதி, உலகத்தரம் வாய்ந்த பயிற்சியாளர்கள், சிறந்த பாடத்திட்டம் என உள்ளது. Ladies and gentlemen, the trainees have been time and again reiterated that leadership and learning are indispensable. Policing is a noble profession, and no greater profession, occupation, or occasion is admired and respected throughout the history of mankind. You have made a significant and rewarding decision. Remember, your life has a purpose. Your story is important. Your voice matters. You need to make a history if you can, or make a difference that you can. Ladies and gentlemen, the God seems to be smiling today. The golden rays of benevolent sun falls on the glowing face of young officers, reminding them time and again that safety, honor, welfare of the country comes first, always and every time. The honor, welfare, and safety of the men you command come next, always and every time. Your ease, comfort, and safety comes last, always and every time. This needs to be upheld from the date of inception to the hours of retirement. Ladies and gentlemen, the men have been taught, the men, women, officers have been taught that the battle will be tough. They are trained to fight it. The roads are going to be rough. You know how to clear it. The world may be wrong. You need the courage to right it. Never ever give up. You have been trained to do it. Be the members of Tamil Nadu Police. Wish you all good health and happiness and hope you be the blessing that other people's count on. வீரம், சாந்தம், கருணை, நுண்ணறிவு என பல தரப்பட்ட பயிற்சிகளோடு களப்பணிகளில் திறமையாக பணியாற்றும் அறிவு, செம்மையான தொழில்முறை தலைமை பண்பு, எந்த கடினமான விஷயத்திலும் பகுத்து ஆராய்தல் போன்றவை சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த காவலர்களை உருவாக்குகிறது தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம். Thank you, sir. Thank you for having inspected a parade. A hearty welcome to Academy again, sir. Ladies and gentlemen, in short while from now, the parade commander will take over the parade and lead the marching contingent.
Ladies and gentlemen, we have Ladies and gentlemen, we have a total of 3 contingent. 86 Deputy Superintendent of Police will be displaying the marching skill. Parade Commanders Prithviraj Chauhan from Salem District, an engineering graduate from Sona College of Technology, Salem. Raghavi G is 2IC from Virudunagar District, an engineer graduate from College of Engineering. First Platoon Commander is Manoj Kumar, an engineer graduate from Panimalar Engineering College. Second platoon is Preeti, engineering graduate from St. Peter's Engineering College. And third platoon commander is Raja P, an engineering graduate from College of Engineering, Ginde. ஒளி படைத்த கண்ணினராய் உறுதி கொண்ட நெஞ்சினராய் களி படைத்த மொழியினராய் கடுமை கொண்ட தோழினராய் தெளிமை பெற்ற மதியினராய் வெற்றி நடை போடும் நம் காவல்துறையினரின் அணிவகுப்பு நம் கண்களுக்கு பிரம்மாண்ட விருந்தளிக்கிறது என்பது நிதர்சனம். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. The first contingent displaying precision and perfection is led by Manoj Kumar. The platoon salutes the chief guest as they go past the saluting base. இரண்டாவது பிளாட்டூன் அணியை திருமதி பிரீத்தி அவர்கள் தலைமையேற்று வழி நடத்துகிறார். The second contingent marching with synchronized swim of arms and sounding of thudding feet. Ladies and gentlemen, ambitious, determined, or the young officers marching in the third contingent led by Raja Pian, a recipient of silver medal in the outdoor activity, is an engineering graduate specialized in industrial biotechnology. The platoon salutes the chief guest as they go past the saluting base. Ladies and gentlemen, the synchronized marching of contingent reveals the actual meaning of uniform and uniformity. The state police band brings every moment alive, and we get to see here interplay between discipline and music. இந்த அலங்கார அணிவகுப்பை வழிநடத்தி வருபவர் அலங்கார அணிவகுப்பு கவாத்து குழுவின் தலைவர் பிருத்திவிராஜ் சௌஹான், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு உறுதுணையாக இருந்து சேர்ந்து வருபவர் உதவி கவாத்து குழு தலைவர் செல்வி ராகவி. முதல் பிளாட்டூன் அணியை திரு மனோஜ்குமார் தலைமையேற்று வழி நடத்துகிறார். இரண்டாவது பிளாட்டூன் அணியை திருமதி பிரீத்தி அவர்கள் தலைமையேற்று வழி நடத்துகிறார். மூன்றாவது பிளாட்டூன் அணியை திரு ராஜா அவர்கள் தலைமையேற்று வழி நடத்துகிறார். Ladies and gentlemen, it's time and again reiterated, fate only favors those who have endured pain. The well-coordinated march past was indeed a feast to eyes and ears. A perfect halt, ladies and gentlemen. They need your big applause.
Ladies and gentlemen, in a short while from now, we'll have a formal function. Start with Tamil Thai வாழ்த்து. இப்போது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெருமைமிகு இந்த நிகழ்வில் Ladies and gentlemen, now we request our Director General of Police, Head of the Police Force, to deliver the welcome address. பெருமைமிகு இந்த நிகழ்வில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் முனைவர் திரு சைலேந்திரபாபு அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர் தர பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 15/3/2008 அன்று நிறுவப்பட்டது தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சி அரங்கம். இங்கு பயிற்சி பெற்ற 3068 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 161 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். 86 காவல்துறை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு பெற்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று இளம் அதிகாரிகளை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சைபர் பயிற்சி வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டி விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். விழாவிற்கு வருகை தந்துள்ள தலைமைச் செயலாளர் அவர்கள், உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், காவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர்களையும் அவர்களின் உறவினர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்ய வந்துள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் காவலர்கள் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் பணியாற்ற தகுந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதே வேளையில் ஏழை எளிய மக்கள், பெண்கள், குழந்தைகள் பிரச்சனைகளை அன்புடனும் அக்கறையுடனும் தாய் உள்ளத்தோடும் அணுக வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு புலன் விசாரணை, மனிதவள மேலாண்மை, சட்டம், தகவல் தொடர்பு திறன், கவாத்து, துப்பாக்கி கையாளுதல், குதிரை சவாரி, தடய அறிவியல் என அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்பட்டுவிட்டன. முன்னாள் இந்நாள் உயர் அதிகாரிகள் உங்களோடு உரையாடி இருக்கிறார்கள். எனவே அந்த உயர் லட்சியத்தை மனதில் கொண்டு நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்ற உறுதிமொழியை உங்கள் சார்பாக நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அளிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for the hearty welcome. Ladies and gentlemen, now I request the Director General of Police, Head of the Police Force, to administer oath to the trainees. இப்போது தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் திரு சைலேந்திரபாபு அவர்களை உறுதிமொழி வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் பாலும்
தமிழக காவல்துறையின் The platoon commanders, the parade commanders will come here to take the oath. இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழக காவல்துறையின் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் ஈடுபாடும் உண்மை பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகிறேன். எந்த அச்சமோ விருப்பு வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாய உணர்வுடனும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். We pledge our devotion to our people and to our country. The well-being and prosperity alone lies our happiness. We promise to be a pillar of strength, an instrument of choice to the state we belong to and to the people of our state. Ladies and gentlemen, may we now request the Additional Chief Secretary, Home Prohibition and Excise Department to deliver the keynote address. அடுத்ததாக உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களை விளக்க உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளே, டிஜிபி, பயிற்சி டிஜிபி, டிஎன் போலீஸ் அகாடமி இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளே, இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த காவல் உயர் பயிற்சியகத்தில் ஒரு வருட காலம் அடிப்படை பயிற்சி முடித்து செல்லும் 86 காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து காவல்துறை சிறப்பாக செயல்பட அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று 10,28 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த கணினி குற்ற வளாக திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். காவல்துறையினரின் மேம்பட்ட செயல்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து உருவாக்கி அளித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய துறையின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தற்போது நடத்தி முடித்து இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கும் இளம் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நேரடி காவல் துணை கண்காணிப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் கடுமையான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று மேலும் ஓராண்டு கடும் பயிற்சிக்கு பின் தற்போது களப்பயிற்சிக்காக மாவட்டந்தோறும் செல்ல இருக்கிறீர்கள். உங்கள் களப்பயிற்சி சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை உங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக காவல் உயர் பயிற்சியகத்தில் சட்டம், தடை அறிவியல் போன்ற பல்வேறு புத்தக திறன்கள் மற்றும் உடற்திறன்கள் குறித்த பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எனினும் உங்கள் சிறப்பான செயல்பாட்டிற்கு மேலும் ஒரு முக்கியமான திறன் தேவை. பீப்புள் ஸ்கில். பொதுமக்களுடன் எப்படி பழகுவது, அவர்களுடன் இணைந்து செயலாற்றி எப்படி காவல்துறை சார்ந்த பணிகளை திறம்பட செய்வது என்ற பயிற்சி உங்களுக்கு மிக மிக அவசியமான தேவையான ஒன்று. நான் வள்ளுவரின் ஒரு திருக்குறளை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அறம்போலும் கூர்மையரேனும்
மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். நல்ல மக்கள் பண்புகள் கொண்டு நீங்கள் உங்கள் பணியிலே திகழும் போதுதான் உங்களுடைய பணி இன்னும் சிறப்பாக அமையும். நீங்கள் களத்திற்கு செல்லும் போது அங்கே பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், பத்திரிகை நண்பர்கள், தொண்டு நிறுவனங்கள் என்று பல்வேறு விதமான மக்கள் அமைப்புகள் உங்களோடு பழகுவார்கள். அவர்கள் எல்லோரையும் எப்படி நீங்கள் அணுகுவது, அவர்களோடு எப்படி பழகி, அதே சமயம் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு பயிற்சிகள் உங்களுக்கு இந்த களப்பயிற்சியின் மூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் எப்படி இது போன்ற பணிகளை எல்லாம் திறம்பட மேற்கொள்கிறார்கள் என்பதை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அதை உங்களுடைய பணியின் போது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு திருக்குறளை குறிப்பிட்டு நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். எய்தற்கு அரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அதாவது கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாக்கு. போட்டித் தேர்வில் கடுமையான போட்டிக்கு பின் வெற்றி பெற்று இந்த பணியில் சேர்ந்ததால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெருமை. அதே போல இந்த பணியில் நீங்கள் சேர்ந்ததால் இந்த பணிக்கும் பெருமை என்று அனைவரும் கூறும் வண்ணம் உங்கள் பணி செம்மையானதாகவும் சிறப்பானதாகவும் அமைய வேண்டும் என்பதே எனது விருப்பம். மற்றும் அதற்காக என் வாழ்த்தினையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இப்போது பயிற்சி முடித்த காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் வாழ் வழங்கும் நிகழ்வு. The parade will now form for the presentation of award. Ladies and gentlemen, may we now request Honorable Chief Minister to present the medals to the cadets who have shown exemplary performance in indoor subjects, outdoor skills and firing. The Honorable Chief Minister is also requested to present the prestigious DGP sword to the best outgoing cadet. வெற்றிகரமாக பயிற்சியை முடித்த காவலர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பதக்கங்கள் மற்றும் வாழ் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, to start with indoor subjects, law and allied subjects, the gold medal is awarded to K. Ganesh Kumar from Nagapattinam. K. Ganesh Kumar receiving the gold medal. இரண்டாம் இடத்தை பெற்ற திருமிகு நிவேதா லட்சுமி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளி பதக்கத்தை அணிவிக்கிறார். Niveta Lakshmi from Virudunagar, a mathematics graduate, receiving the silver medal for the indoor subjects. She is from WCC Chennai. மூன்றாவது இடத்தை பெற திருமிகு விக்னேஷ் அவர்களுக்கு வெண்கல பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார். Bronze medal is bagged by Thiru Vignesh of Sivagangai, has done MTech from Sastra University, Tanjavur. Now comes the outdoor activity. கவாத்து மற்றும் உடல் திறன் போட்டி தேர்வில் முதலிடம் பிடித்த திருமிகு பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்களுக்கு தங்க பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார். K. Prithviraj Chauhan from Salem, an engineering graduate from Sona Engineering College of Salem, receiving the gold medal for outdoor activity. இரண்டாம் இடம் பிடித்த திருமிகு ராஜா அவர்களுக்கு வெள்ளி பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார். P. N. Raja of Chennai, who has done BTech from Anna University, Chennai, is receiving the silver medal for the outdoor activity. மூன்றாம் இடம் பிடித்த திரு பிரபு அவர்களுக்கு வெண்கல பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார். M. Prabhu receiving the bronze medal. He is from Kanyakumari, a mechanical engineering graduate from Nagarkoil Engineering College. அடுத்ததாக துப்பாக்கி சுடுதல் தேர்வில் முதலிடத்தை பிடித்த திருமிகு மனோஜ்குமார் அவர்களுக்கு தங்கப் பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார்.
Manoj Kumar is receiving the gold medal from Honorable Chief Minister. He is from Kadalur, an engineering graduate from Panimalar Engineering College. இரண்டாம் இடம் பிடித்த திரு பிருத்திவிராஜ் சௌகான் அவர்களுக்கு வெள்ளி பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார். The silver medal is backed by K. Prithviraj Chauhan from Salem, an engineering graduate of Sona College of Engineering, the parade commander of today's parade. மூன்றாம் இடம் பிடித்த திரு பிரபு அவர்களுக்கு வெண்கல பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவிக்கிறார். M. Prabhu of Kanyakumari district backs the bronze medal. He is a mechanical engineering graduate from Nagarkoil. Ladies and gentlemen, much awaited session of today. May we request our Honorable Chief Minister to present the prestigious DGP sword to the overall best outgoing cadet Thiru K. Prithviraj Chauhan for the year 2020-21. ஒட்டுமொத்தமாக இந்த காவலர் பயிற்சியில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக திருமிகு பிருத்திவிராஜ் சௌகான் அவர்களுக்கு தங்க பதக்கம் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களின் வீர வாழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. He has been presented this sword for having performed exemplary in both indoor and outdoor activities. Ladies and gentlemen, now may we request our Honorable Chief Minister to inaugurate the integrated cybercrime complex. The complex that will be equipped with modern cyber technological instrument that will facilitate the Thank you, sir. அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை தலை நிமிரச் செய்யும் தலைமகன். கொரோனா இரண்டாவது அலையில் உலகமே சிக்கி தவித்த போது தன்னுடைய துரித நடவடிக்கைகளால் தமிழக மக்களை காப்பாற்றியவர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து காவலர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கிய சிறந்த முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழகம் முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக பல தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த விழாவில் பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். May we request our Honorable Chief Minister to address the parade, please. மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரு சைலேந்திரபாபு அவர்களே, உள்துறை செயலாளர் அவர்களே, காவல் உயர் பயிற்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, காவல்துறையின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடிய வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் சார்பில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதை விட உற்சாகம் அடைகிறேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அணிவகுப்பு மரியாதையை பார்த்தபோது எனக்கு ஒரு கம்பீரம் தோன்றியிருக்கிறது, உற்சாகம் பிறந்திருக்கிறது, இன்னும் சொன்னால் மிடுக்கு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த அணிவகுப்பானது கம்பீரமாக இருந்தது. உங்களுடைய பயிற்சியையும் உடல் திறத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு என்கிறார் திருவள்ளுவர். அதாவது வீரம், மானம், நல்ல வழிநடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியதாக ஆகுதல் ஆகிய நான்கும் தான் படைக்கு காவல் அரணாகும் என்கிறார் ஐயன் வள்ளுவர் அவர்கள். அதற்கு இலக்கணமாக தமிழ்நாடு காவல் படை உருவாகி இருக்கிறது. இந்த 4 திறமையையும் நீங்கள் மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என நான் விரும்பி உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ச்சி பெற்ற 86 புதிய துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி முடிச்சிருக்கிறீங்க. புதிதாக மக்கள் சேவையாற்ற செல்லும் இந்த புதிய துணை கண்காணிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். துப்பாக்கி சுடுதல், சைபர் குற்றங்கள் தொடர்பான கணினி பயிற்சி, தடவையல் பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்ட அடிப்படை பயிற்சி, போக்குவரத்தை திட்டமிட்டு நிர்வகித்தல், நடைமுறைப்படுத்துதல், போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்களை கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திறமைகளை பெற்ற நீங்கள் இவற்றின் மூலமாக மக்களை காக்கும் மகத்தான பணிக்கு உங்களை ஒப்படைச்சுக்கணும். புதிதாக காவல் களத்தில் இறங்கியுள்ள துணை கண்காணிப்பாளர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லத்தக்க மனிதராக உங்கள் காவல்துறை தலைமை இயக்குனரே இருக்கிறார். 1987ஆம் ஆண்டு கோபிசெட்டிப்பாளையத்திலே உதவி கண்காணிப்பாளராக பணிக்கு சேர்ந்த திரு சைலேந்திர பாபு அவர்கள் இன்று தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை பொறுப்புக்கு வளர்ந்திருக்கிறார்னா அதுக்கு அவருடைய உழைப்பும் முயற்சிகளும் தான் மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது. அவரை போலவே பல்வேறு திறமைகளையும் நீங்கள் அனைவரும் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கத்தில் இருக்கிற எத்தனையோ துறைகளை போல காவல்துறையும் ஒரு துறைதான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு அரசிடமிருந்து மக்கள் முதலில் எதிர்பார்க்கிறது அமைதியைத்தான். அந்த அமைதியை ஏற்படுத்தி தர வேண்டிய பெரும் பொறுப்பு காவல்துறைக்குத்தான் உண்டு. எந்த ஒரு நாட்டிலையும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக அமைஞ்சிட்டா, பொதுமக்கள் பாதுகாப்பான சூழலை உணர்ந்துட்டா, அந்த நாட்டில் மற்ற செயல்களை சரியா செய்ய முடியும். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக அமைஞ்சாதான் தொழில் சிறக்கும், முதலீடுகள் பெருகும், அச்சமற்று மனிதர்கள் தங்களுடைய உழைப்பை செலுத்துவாங்க, கல்வி மேன்மையடையும், வேலை வாய்ப்புகள் பெருகும். அத்தகைய அமைதியை உருவாக்குகிற பணியை நீங்கள் செய்கிறீங்க. குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி தர துறையா இல்லாம குற்றங்கள் நடக்காம தடுக்கிற துறையாக காவல்துறை மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகம் இருக்கு. ஒருங்கிணைந்த சைபர் பயிற்சி வளாகத்திற்கு இன்று நான் அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். இன்றைக்கு இது மிக மிக முக்கியமாக இது தேவையாக இருக்கு. கொலை, ஆதாய கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, பாலியல் வன்முறைகள் ஆகியவை தான் மிகப்பெரிய குற்றங்களாக அடையாளம் காட்டப்பட்டுச்சு. ஆனா இவை அனைத்தையும் விஞ்சியதா சைபர் குற்றங்கள் பெருகிடுச்சு. தொழில்நுட்பம் வளர வளர அதனை குற்றம் செய்வோர் பயன்படுத்துறாங்க. லுங்கி கட்டிக்கிட்டு கழுத்துல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு இருந்தா வழிப்பறி செய்யறவங்கிறத போல ஒரு காலத்துல பத்திரிகைகளை கார்ட்டூன் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு இணைய வசதி வந்ததற்கு பிறகு அடையாளமற்ற முகமற்ற குற்றவாளிகள் பெருகிட்டாங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிற குற்றங்கள் பெருகிடுச்சு. இணைய வழி பொருளாதார குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. தொழில்நுட்ப சேவைகளை திருடுவது, தகவல்களை அழிப்பது, முகம் தெரியாதவர்களை ஏமாற்றுவது, இணையதளங்கள் மூலமாக மிரட்டுவது, போலி கணக்குகள், போலி பெயர்கள் ஆகியவை பெருகி வருகிறது. இந்த இணையதளங்கள் மூலமாக பாலியல் குற்றங்களும் அதிகமாகி வருகின்றன. நிதி குற்றவாளிகளும் பாலியல் குற்றவாளிகளும் நவீன தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க. இதனை கண்டுபிடித்து தடுப்பதற்கான நவீன வழிமுறைகள் நமக்கு வந்தாக வேண்டும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான மிக நவீன வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றன.
அத்தகைய நவீன வழிமுறைகளை நாம் முழுமையாக அறியணும். 2030க்குள் சைபர் குற்றங்கள் நடக்காத நாடாக மாற்றி காட்டப் போகிறோம் என்று ஐக்கிய அரபு நாடுகள் அறிவிச்சிருக்கு. எத்தகைய தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்க போகிறார் என்பதை தமிழ்நாடு காவல்துறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமது காவல்துறை நவீனமயமாக வேண்டும். காவல்துறையை நவீனமயக்குவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. 1971 காவல்துறையில் கம்ப்யூட்டர் பிரிவு தொடங்கப்பட்டுச்சு. காவல்துறையில கம்ப்யூட்டர் மயமாக்கத்துல தொடங்கிய முதல் மாநிலங்கிற பெருமையை நம்முடைய தமிழ்நாடு தான் முதல்ல பெற்றது. தீவிரவாதிகளை ஒடுக்க சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் முதல்ல பெண் காவலர்களை நியமித்தவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். பெண் துணை ஆய்வாளர்களையும் அப்போ நியமிச்சார். போலீஸ் பயிற்சி பள்ளியை திறந்து வச்சவரும் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான். விரைவு அதிரடிப்படையை உருவாக்கியதும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான். காவல்துறையை நவீனப்படுத்துவதற்காக 1969 ஆரிய கோபாலசாமி தலைமையிலே போலீஸ் கமிஷன் அமைச்சதும், முன்னாள் தலைமைச் செயலாளர் சபாநாயகன் தலைமையில 1989 போலீஸ் ஆணையம் அமைச்சதும் கலைஞர் அவர்கள் தான். 2006 பூர்ணலிங்கம் ஐஏஎஸ் தலைமையில 3ஆம் போலீஸ் கமிஷன் அமைச்சதும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு வீரத்திர செயல் புரியக்கூடிய காவலர்களுக்கு அண்ணா பெயரால் விருது வழங்குவதை தொடங்கி வச்சதும் கலைஞர் அவர்கள் தான். ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பும் கலைஞர் அவர்கள் உதயசூரியன் என்கிற நாடகத்தை எழுதினார். அது அன்றைய காங்கிரஸ் அரசால் தடை செய்யப்பட்டுச்சு. காவல்துறையை சார்ந்த நண்பர்களின் துயரங்களைத்தான் அந்த நாடகத்தில் அவர் எழுதியிருந்தார். எனவே அவற்றை நாங்கள் தெளிவாக உணர்ந்துள்ளோம். காவல்துறையை சேர்ந்தவர்களது விருப்பங்கள், கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றி தீர்வோம் என்ற அந்த உறுதியை இந்த விழாவிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனைவரையும் தாங்கி பிடிக்கும் நிலமாக இருங்கள். தாகம் தணிக்கும் நீராக இருங்கள். உயிரூட்டும் காற்றாக இருங்கள். அனைவருக்கும் பொதுவான வானமாக இருங்கள். தீயவை பொசுக்கும் தீயாக இருங்கள். எப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருங்கள். மொத்தத்தில் மக்களின் காவல் அரணாக இருங்கள். அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காவல்துறை என்பது குற்றங்களை தடுக்கும் துறையாகவும் தண்டனை பெற்றுத்தரும் துறையாகவும் மட்டுமல்லாமல் குற்றங்கள் நடக்காத வகையில் சூழ்நிலையை உருவாக்கும் துறையாக செயல்பட அறிவுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினருக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Ladies and gentlemen, may we now request the Director General of the Police, Head of the Police Force, to present a memento to Honorable Chief Minister as a mark of respect and gratitude. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் படை தலைவர் முனைவர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். Ladies and gentlemen, the memento being presented as a mark of respect and gratitude to our Honorable Chief Minister. Thank you, sir. Ladies and gentlemen, now I request the Director TNPA to propose vote of thanks. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் திரு பிரதீப் பிலிப் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மாண்புமிகு தமிழக அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, விழா மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை செயலாளர், உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இந்த பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் நன்றியுரை ஆற்றுவதில் நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொடியாளி செங்கோல் குடியோம்பல் நாங்கும் ஒடையானாம் வேந்தர் குழி.
என்று திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நல்லாட்சி நடத்தி செல்லும் தமிழக முதல்வர் அவர்களே, குறுகிய காலத்தில் நல்ல திட்டத்தை வழங்கி எங்களது அழைப்பினை ஏற்று இந்த விழாவினை மறுக்க முடியாத ஒரு நிலவாக மாற்றியதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்திய காவல் சரித்திரத்தில் அதிக எண்ணிக்கை கொண்டு காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மரியாதை ஏற்று வாழ்த்துறை ஆற்றிய மாண்புமிகு தமிழக முதல்வரின் அறிவுரைகள் பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறையினர் அனைவரையும் ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்வாகும். இந்த பயிற்சியை முடித்து செல்லும் காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு பாராகிளைடிங், ஸ்கூபா டைவிங், ட்ரோன் டெக்னாலஜி, சமநிலை சிந்தனை போன்ற பயிற்சிகள் இந்தியாவில் முதல் முறையாக அளிக்கப்பட்டுள்ளது என்பது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அணிவகுப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழக அமைச்சர்கள், பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக அரசின் தலைமை செயலாளர், உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், மூத்த காவல் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற காவல் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த காவல் பயிற்சிக்கு வருகை புரிந்து பயிற்சி அளித்த ஊக்கப்படுத்திய மூத்த அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் பயிற்சி அளித்த அதிகாரிகள், சட்ட கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்து விழாவின் சிறப்பித்த அனைவருக்கும், குறிப்பாக ஆயுதப்படை அதிகாரிகள் மற்றும் குழுவினர், தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி வாரியத்தின் அதிகாரிகள், மின்சார வாரியம் ஆகியோர்களின் ஒத்துழைப்பு பாராட்டத்தக்க ஒன்றாகும். தமிழக காவல்துறையின் பணியை முனைப்புடன் தேர்ந்தெடுத்து வெற்றிகரமாக பயிற்சியை முடித்த துணை காவல் கண்காணிப்பாளர்களை இந்த தருணத்தில் வாழ்த்தியும், விழாவில் கலந்து கொண்ட அவர்களது பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இப்போது அணிவகுப்பில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகள் பிரிந்து செல்லும் நிகழ்வு. Ladies and gentlemen, the parade commander will now request the Honorable Chief Minister to accord permission to commence the Peal of March. May we request our Honorable Chief Minister to accept the salute from the parade commander. Thank the parade commander. Will I request the Honorable Chief Minister to accord permission to commence the Peal of March. They are all set to take formal leave of this academy.
Thank you, sir. தமிழக காவல்துறையை மேலும் வலிமையாக்க புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 86 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் வெற்றிகரமாக தங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள். Ladies and gentlemen, the peeling off has started. The officers' trainees are all set to take formal leave of this academy. A time has come to bid adieu to the academy, which has been the home for the last 1 year. They take the first step to the tune of All Lanson. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை தங்களுடைய பணியில் கடைபிடிப்பதோடு தமிழக மக்களின் நலன் காக்க 24 மணி நேரமும் தன் சொந்த மாநில நலனுக்காக Final dressing before peeling off from the crowd. Should all acquaintance be forgotten, never brought to mind? Should all acquaintance be forgotten, never thought upon? For all Lanson, my dear, for days of all Lanson, the flames of love extinguished and fully past, gone. Should all acquaintance be forgotten, all Lanson, all Lanson. The lyrics of Robert Brown brings memories to the many mind, nostalgia to many heart, tears to many eyes, as it cherishes old acquaintance and the memories associated with them. ஐம்பத்தி 2 வாரங்களாக கொடுக்கப்பட்ட பயிற்சியில் சட்டத்தை மதிக்கும் மக்களிடத்தில் நண்பனாகவும் இனிமையாகவும் பழகுதல், அதே சமயம் வன்முறையாளர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் ஆகியோர் அஞ்சும் வகையில் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. May you survive many a storm without losing your calm. May the sun never set on your ambitions and aspirations. May your days be filled with sunshine and happiness. May you trust yourself when all men doubt you. May you succeed in all endeavor your plan in future. தற்போது பயிற்சி முடித்து செல்ல உள்ள பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர்களில் 3 பேர் பல் மருத்துவர்கள், 3 வேளாண் பட்டதாரிகள், 3 முதுகலை பொறியாளர்கள், 58 பொறியாளர்கள், 7 முதுகலை பட்டதாரிகள், 1 ஆசிரியர், 9 பட்டதாரிகள் ஆவார்கள். Ladies and Ladies and gentlemen, time and tide waits for none. As these cadets step out of this academy, this 129 acres of academy, the stretch of reserve forest, natural lake beside the academy, the syndicate block, the beautiful hostel, all set to train the next set of 965 sub-inspector. This academy never sleeps as it has got many promises to keep. May we now request the Director Tamil Nadu Police Academy to introduce the parade commander and the platoon commander to Honorable Chief Minister of Tamil Nadu. இப்போது காவல்துறை அணிவகுப்பில் பங்கேற்று தலைமையேற்று வழிநடத்திய காவல் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார்கள்.
Thank you, sir. Ladies and gentlemen, this will be followed by the cultural program. We'll be witnessing a colorful and cultural program which is going to be performed by men and officers of Tamil Nadu Special Police and Operations. The event which we would witness today are canine show, warrior parade, box firing, martial arts, pipe band, which is going to be followed by mass band. இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, the canine show. முதலாவதாக அதிதீவிர பள்ளி மோப்பனாய் பிரிவின் வண்ணமிகு சாகச காட்சியை உதவி ஆய்வாளர் திரு ஆர் குமார் அவர்களின் தலைமையில் அவர்களின் குழுவினரின் மோப்பனாய் சாகசங்களை காணலாம். Saluting the police chief. This canine squad was formed in the year 1952. We have a total of 221 sniffer dogs who are trained in detecting narcotics and explosives. மோப்ப நாய்களின் சாகச நிகழ்வை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மோப்பநாய் ராக்கி, மோப்பநாய் வாளி, மோப்பநாய் லியோ, மோப்பநாய் லிங்கா, மோப்பநாய் சீட்டாவின் சாகச நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Ladies and gentlemen, this canines have made the force proud by bagging various medals and trophies in All India Police Duty Meet.
justice. Well done, dog Rocky. Ladies and gentlemen, the canons here are dog Rocky, handler G. Karpaya, dog Valli, handler G. Sundaraj, dog Leo, handler A. Karthik, dog Linga, handler A. Martin, dog Cheetah, handler R. Bharati. Thank you, sir. Thank you. Next event is Warrior Parade. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படை சார்பாக 60 காவல் அதிகாரிகள் பங்கேற்கும் போர் வீரர் அணிவகுப்பு கலை நிகழ்ச்சி. Ladies and gentlemen, the men you get to see are from the armed police. உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, காவல்துறை என நாட்டை காப்போர் பிரிவினரால் நினைந்து போர்க்களத்தில் புண்பட அஞ்சாது பகைவரை வெல்லும் படையே ஆட்சியாளரின் செல்வத்துள் எல்லாம் முதன்மையான செல்வமாகும். எதற்கும் அஞ்சாத காவல் படையை கொண்டிருக்கும் நம் தமிழ்நாடு நம் காவல்துறையினரின் தீரமிக்க செயல்களால் தான் ஒவ்வொரு நாளும் மக்கள் நிம்மதியாக தூங்க முடிகிறது. Ladies and gentlemen, next is the box firing. 60 police personnel from various battalion will be performing the box firing parade. We would get to see various formation of firing which includes standing, kneeling, rolling, crawling, aiming, and this is going to be a treat for your eyes. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படை சார்பாக 60 காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் பாக்ஸ் ஃபயரிங் கலை நிகழ்ச்சி.
பகைவரிடத்திலிருந்து பொதுமக்களை எப்படி காக்க வேண்டும், என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை நம் கண் முன்பாக காட்சிப்படுத்த இருக்கிறார்கள். Please watch for the various formation here. Ladies and gentlemen, police is the alphabet which they made. Give them a big applause. Martial arts is the next program. தற்காப்பு கலை தொடர்பான கலை நிகழ்ச்சி இப்போது நடைபெற இருக்கிறது. 5 நிமிடங்கள் நடைபெறும் இந்த கலை நிகழ்ச்சியில் 20 காவல் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். 20 காவல் அதிகாரிகள் பங்கேற்று தங்கள் தற்காப்பு கலை திறனை வெளிப்படுத்துகிறார்கள். கூட்டுடன் அன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலதுவே படை. யமனே சினம் கொண்டு தன்மேல் எதிர்த்து வந்தாலும் ஒன்றாக திரண்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதே படையாகும். இப்படிப்பட்ட ஆற்றலை நம் தமிழக காவல்துறை கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. Ladies and gentlemen, martial arts is one such field where Tamil Nadu police has been performing well in state level and national level competition. Nayak Chinnadurai of 5th Battalion was awarded with gold medal in Open National Championship held in the year 2018 in Manali of Himachal Pradesh. And in the very same event, Karthikeyan of 10th Battalion won bronze. Nayak Chinnadurai has also won gold in South India All India Championship in the year 2018. Tirupandiyammal has won bronze medal in the 4th All India Police Duty Meet in the year 2020, which was organized by Central Reserve Police. Medals have been also bagged in judo and wushu earlier by Havaldar Thenmuri and Sandhya in All India Police Wrestling Competition. Here we showcase our skills. வலிமை, சகிப்புத்தன்மை, நெகிழ்வு, இயக்கம், ஒருங்கிணைப்பு முதலியவற்றை தற்காப்பு கலைகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவற்றை மேற்கொள்வதன் மூலம் முழு உடலையும் செயல்பாட்டில் வைத்திருப்பதோடு முழு தசை மண்டலமும் ஒருங்கிணைந்து மிக வேகமாக செயல்பட்டு குற்றங்களை தடுக்க முடியும். மனநலத்திற்கான நன்மைகள், சுயமரியாதை, தன்னிறைவு, உணர்ச்சி மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றிற்காக
தற்காப்பு கலை பயிற்சி உதவுகிறது என்றால் அது மிகையல்ல. These are the men from Tamil Nadu Special Police displaying the skills in martial arts. ஒரு கலையை, குறிப்பாக தற்காப்பு கலையை பயிலும் போது நமது மனது ஒருநிலைப்படும். இதனால் உடல், மனம் புத்துணர்ச்சி அடைந்து ஆரோக்கியம் அடையும். தங்கள் உடலை விழாக வளைத்து இருமாப்புடன் தற்காப்பு கலையில் தங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள். Thank you, sir. That marks the end of this martial arts. Ladies and gentlemen, this will be followed by pipe band. A total of 10 bagpipers, 2 tenor drummers, 1 bass drummer, 3 side drummer, and the members of the band. The pipers are from the battalion of Tamil Nadu Special Police. இப்போது பைப் பேண்ட் கலை நிகழ்ச்சி நம்முடைய செவிகளில் இசையாய் இனிமையாய் ஒலிக்க போகிறது. இந்த கலை நிகழ்ச்சி 5 நிமிடம் நடைபெறுகிறது. இதில் 20 காவல் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். இந்த அணிவகுப்பில் 157 இசை கருவிகள் இயக்கப்படுகின்றன. Started in Scottish Regiment of the British Army in the 19th century, then this tradition spread to Canada, Australia, New Zealand, and United States, and thereafter to Commonwealth nations.
The origin of this branch was tracked back to 18th century, as this was played for soldiers to boost the morale in the battlefield. The pipers were also called as fighting soldiers and not a musician. They preferred to be a soldier first and foremost rather than the pipers. The pipers deliver the melodic and harmonic material. Side drummers provide a rhythmically interactive accompaniment. The tender drummer provide rhythmic pulses, and the bass drummer anchor the rhythms, providing the strong, steady beat. இந்த பைப் பேண்ட் நிகழ்வில் பல்வேறு இசைகள் இசைக்கப்படுகின்றன. Athol Highlanders, Sky Gathering, We Will Take the High Road, Strathspey, Reel,